Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போற ரெசிபி ராகி முத்தை இல்லனா ராகி சங்கத்தின்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. அது என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்ல 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு பிடி வடிச்ச சாதம் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இந்த சாதம் தான் ராகி முத்தைக்கும் சங்கத்திக்கும் உள்ள டிஃபரன்ஸ். முத்தையில ரைஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. சோ தலன்னு கொதிக்கும்போது ஒரு கப் ராகி மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி ஒரு வுட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான லேடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல கெட்டியாகும். எந்த விதமான வரமாவும் இல்லாத டைம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிருங்க. 5 நிமிஷத்தில் இன்னுமே திக்காயிடும். இப்போ இது ஹாட்டாக இருக்குது. இதை ஆற விட்டுருங்க. கூல் ஆனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும். இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி சர்வ் பண்ணுங்கள். இதுதான் ராகி முத்தை. இது ரொம்ப ஹெல்தி. இது நீங்கள் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, வெஜிடபிள் கிரேவி, சாம்பார் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். முத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரைஸ் மட்டும் ஆட் பண்ண வேண்டாம். மற்றபடி ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இதோட ரெசிபி, ரிட்டன் ரெசிபி, மெஷர்மெண்ட்ஸோடி yummy.aarthi.com இருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்.